இணைந்திருக்கிறோம் நேர்களே. வணக்கம். தமிழுடைய நிகழ்ச்சியூடாக நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதியிலே சந்தித்திருக்கிறோம். தலைப்பு பகுதியில் இன்றைக்கு என்ன விடயம் என்றால், இன்றைக்கு உலக புத்தக தினமாக இருக்கிறது. அப்போ இந்த உலக புத்தக தினத்திலே இந்த வாசக பெருந்தகைகள் அல்லது இந்த வாசிப்பிலே பிரியம் இருக்கக்கூடியவர்கள் அல்லது இந்த புத்தக பிரியர்கள் என்று கூறக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த உலக புத்தக தினத்திலே நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இந்த ஒரு தடவை நாங்கள் இந்த புத்தகத்தினுடைய ரசனை ருசி உணர்ந்து அந்த புத்தக வாசிப்புக்குள் மூழ்கிவிட்டோம் என்றால் அதிலிருந்து வெளியிலே வருவது கடினமாக இருக்கும். சாதாரணமாக ஒரு 150 ரூபாய்க்கு ஒரு புத்தகத்தை வாங்கி ஆரம்பிக்கக்கூடிய இந்த பழக்கம் அது 15,000 20,000 30,000 என்று அதிகூடிய விலைகளுக்கு கூட புத்தகங்களை கொடுத்து வாசிக்கக்கூடிய மனிதர்களாக எங்களை உருவாக்கும். ஆனால் அதற்கு செலவிடக்கூடியது எல்லாம் காகிதமாக வீணா போகிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. அவையெல்லாம் எங்களுடைய அறிவு புத்தகத்திலே ஒரு மூளை முடுக்கிலே நிரப்பக்கூடிய இடமாகும், அல்லது எங்களை ஒரு பகுத்தறிவு கொண்ட மனிதனாக சிந்திக்கக்கூடிய மனிதனாக தூண்டக்கூடியதாகும், சமுதாயத்துக்கு தேவையான விடயங்களையும் சிந்திக்கக்கூடியதாகவும் தர்க்க ரீதியிலே எங்களை உச்சத்திலே வைத்திருக்கக்கூடிய விடயமாகவும் இந்த புத்தக வாசிப்பு இருக்கும். எனவே இந்த உலக புத்தக தினத்திலே நாங்கள் எதை கூறிக்கொள்ள விரும்புகிறோம் என்றால், இந்த புத்தகங்கள் ஒரு மனிதனை முழுமையாகக்கூடிய வாசிப்பு ஒரு மனிதனை முழுமையாக்குகிறது என்றால் அதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது இந்த புத்தகங்களாகத்தான் இருக்கிறது. எனவே ஒரு மனிதன் வாசிக்கக்கூடிய புத்தகங்களை வைத்து அவனுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது, அவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது, அவன் எந்த பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அல்லது ஒரு மனிதனுக்கு புத்தகத்தை போல சிறந்த நண்பன் யாரும் இருக்க முடியாது. அதே போல் ஒரு புத்தகம் எங்களுக்கு பல விடயங்களை கற்றுத்தரும். 1000 மனிதர்கள் கற்றுத்தரக்கூடிய விடயங்களை பல வருடங்களாக நாங்கள் அனுபவத்திலே கண்டுகொள்ளக்கூடிய விடயங்களை ஒரு புத்தகம் அல்லது ஒரு நல்ல நூல் நிலையம் எங்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும். எனவே வாசிப்பு பழக்கம் என்பது இன்றியமையாத ஒன்று. ஆனால் இன்றைக்கும் புத்தகம் வாசிப்பவர்களை காண்பது அரிதாகி போய்கொண்டிருக்கு. ஏனென்றால் இன்றைய புத்தகங்கள் எல்லாமே இந்த கோப்பு வடிவில் பிடிஎஃப் என்று கூறக்கூடிய அந்த கோப்பு வடிவில் எங்களுடைய கைத்தொலைபேசிகள் அலைபேசிகளுக்குள்ளே வந்திருக்கிறது. நாங்கள் அவற்றினூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்னதான் இன்றைக்கு நவீனமயப்படுத்தப்பட்டு தொழில்நுட்பமயப்படுத்தப்பட்டு புத்தகங்கள் எங்களுடைய கைகளுக்குள்ளே அடங்கி போகக்கூடிய அளவிற்கும் சிறிய கோப்பு வடிவத்துக்கு வந்திருந்தால் கூட, ஆனால் ஒரு புத்தகத்தை வாங்கி ஒரு புதிய புத்தகத்தை வாங்கி அதனுடைய வாசகம் முதலாவது பக்கத்தை அப்படியே திருப்பும் போது வரக்கூடிய அந்த உணர்வு, முதலாவது பக்கத்தில் எங்களுடைய பேர் எழுதி வைக்கக்கூடிய அந்த உணர்வு, அதற்கு பிறகு புத்தகத்தினுடைய ஒவ்வொரு பக்கங்களையும் பிரட்ட ஒவ்வொரு பக்கத்திலும் இருந்து வரக்கூடிய அந்த வாசனை, அந்த எழுத்துக்கள் எங்களுடைய கண்களிலே நீரை போய் பதியக்கூடிய விடயம் அல்லது முக்கியமான விடயங்களை நான் ஹைலைட் பண்ணி அல்லது கோடு கீறி அதுக்கு மேலாத ஒரு வர்ணம் பூச்சி அந்த முக்கியமான விடயங்களை வைத்துக் கொள்வதென்றும் பல்வேறு விடயங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே புத்தகம் என்பது பல நினைவுகளை எங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தலைமுறைக்கு அந்த புத்தகம் பற்றிய நினைவுகள் இல்லாமல் போகிறது என்பதுதான் கவலைக்குரிய விடயமாக. இந்த தவணை பரீட்சை 3ஆம் தவணை பரீட்சை முடிஞ்சோன்னு எங்கள் எல்லாருக்குமே புது புத்தகம் தருவாங்க. இப்போ பெரிய கட்டாவரம் எல்லா புத்தகமே ஆங்கில பாடத்துக்கு ஒரு புத்தகம், ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒரு புத்தகம், சில பாடங்களுக்கு பகுதி 1 பகுதி 2 பகுதி 3 இருக்கு. அப்போ புத்தகம் கட்டிக்கொண்டு போகிறதுக்கு வேண்டி இன்னொரு புத்தக பையோட பாடசாலைக்கு போகும். அப்படி அந்த புது புத்தகங்கள் திரைக்கம் அந்த புது புத்தகங்களை வாங்கி அவனுடைய வாசத்தை உணர்ந்து அந்த சந்தோஷம் அது ஒரு பெரிய அளவிலான சந்தோஷமாக இருக்கும். அந்த நிதா பழைய புத்தகங்கள் மாறி தந்துவிட்டால் அதே போல சோகமான நாள் இருக்க முடியாது. எனவே புத்தகத்தின் மீது அப்படி ஒரு காதலோடு செல்கிறாங்க, புத்தகத்தை நேசிப்பது. அதே போல புத்தகங்கள் எழுதியிருக்கும். இது அடுத்த தலைமுறைக்கும் செல்ல வேண்டியது. எனவே கவனமாக பாவியுங்கள் என்பதும் அந்த புத்தகங்களை கவனமாக பாவித்தும் அந்த 3ஆம் தவணை முடியும் போது அடுத்த சந்ததிக்கு கையகப்படுத்தக்கூடியவர்களாகவும் நாங்கள் இருந்திருக்கோம். எனவே இப்படியான உணர்வுகள், ஞாபகங்கள், நினைவுகள் எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு தெரிய வேண்டும். தெரிந்தால்தான் இந்த புத்தக வாசிப்பின் மீது அவர்களுக்கு ஒரு பெரும் காதலும் பேர் ஆர்வமும் உண்டாகக்கூடியதாக இருக்கும். எனவே பிள்ளைகளுக்கு புத்தகங்களை வாசிக்க பழகிக் கொள்ளுங்கள். இந்த தொலைபேசிகளை வச்சு வாசிப்பது உடல் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம், கண் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம், தோல் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம், அல்லது மனதில் எங்களுக்கு ஒரு சிக்கல்களை உருவாக்கலாம், மன அழுத்தங்களை உருவாக்கலாம் தொடர்ச்சியாக தொலைபேசி. அப்போ இப்படி பல்வேறு விடயங்கள் இருக்கு. போதும் இந்த புத்தகங்களை வாசிப்பது இன்னும் கொஞ்சம் புத்தகங்கள் இருக்கக்கூடிய புத்தகம் பக்கங்களை திரட்டும் போதும் அதிலிருந்து வரக்கூடிய அந்த வாசனை எல்லாமே மன அழுத்தங்களை குறைக்கக்கூடியதாக இருக்கும். எனவே முடிந்த அளவு பிள்ளைகளுக்கு புத்தகங்களை பெருசாக கொடுங்க. சிலர் இன்றைக்கும் பல காதலிக்கக்கூடிய இலக்கியத்துறை சார்ந்து காதலிக்கக்கூடிய அல்ல கலைஞர்கள் காதலித்தால் அவர்களுக்கு பிறந்த நாளுக்கெல்லாம் இந்த புத்தகங்கள்லாம் பரிசுகளாக போகக்கூடியதாக இருக்கும். அப்போ அதெல்லாம் ஒரு பலருடைய அவாவாக இருக்கும். உங்களுக்கு ஒரு பரிசாக புத்தகம் பெறுவது என்பது மிகப்பெரிய ஒரு அன்பாக இருக்கும். எனவே இந்த புத்தக பெரியர்களுக்கு அப்படி ஒரு ஆர்வம் இருக்கும். அப்போ இந்த உலக புத்தக தினத்திலே வாசிப்பு பழக்கத்தின் பின்னால் பிள்ளைகளை நாங்கள் ஏற்க வேண்டும் என்றால் பிள்ளைகளுக்கு புத்தகங்களை பெருசாக கொடுங்க, நல்ல நல்ல புத்தகங்களை கொடுங்க. இன்றைக்கு ஈழத்தினுடைய வரலாறுகளை கூறக்கூடிய பல்வேறு புத்தகங்கள் வருகிற தமிழர்களுடைய வரலாறு இருக்கக்கூடிய வழிகள் அவற்றையெல்லாம் படைக்கக்கூடிய படைப்பாளர்கள் உருவாகி கொண்டிருக்கார்கள். எங்களுடைய மனதை கவரக்கூடிய வார்த்தைகளோடு அவர்களுடைய புத்தகங்கள் வெளிவருகிறது. அதையெல்லாம் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு வாசிக்க கொடுக்கும். அப்படி புத்தகத்தின் மீது அவர்களுக்கு ஒரு காதலை, ஒரு பெரும் அன்பை, பேராற்றலை உண்டு பண்ணி விட்டோம் என்றால் அதன் பிறகு அவர்கள் வேறு திசையிலே செல்ல மாட்டார்கள். எங்கு போனாலும் புத்தகம் வாங்கிக் கொள்வார்கள், எந்த நாடுகளுக்கு சென்றாலும் புத்தகம் வாங்கிக் கொள்வாங்க. அப்படி ஒரு பெரும் காதல் புத்தகத்துக்காக நாங்கள் செலவழிக்கக்கூடியதெல்லாம் எங்களுக்கு அறிவுப்பட்டுமாக எங்களுடைய அறிவை திறக்கக்கூடிய விடயமாக பகுத்தறிவாக ஒரு தர்க்க ரீதியான மனிதரை உருவாக்கக்கூடியதாக அந்த புத்தகங்கள் எங்களுக்கு அறிவை கொடுத்து கொண்டிருக்கும். குறிப்பாக பேச்சாளர்கள் அனைவருமே அல்லது பேச்சாளர்களே பெருமளவானவர்கள் இந்த
புத்தகங்கள் மீது தீராக்காது இருப்பாங்க. என்னால் புத்தகம் வந்து எங்களுக்கு ஒரு தர்க்க ரீதியான சிந்தனையை உருவாக்கும். புத்தகங்கள் எங்களுக்கு ஆதாரங்களை கொடுக்கும். யாரோடனும் இந்த இடத்திலே தர்க்கம் புரிவதற்கான திறனை, ஒரு பலத்தை எங்களுக்கு இந்த புத்தகங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் பலரும் வந்து இந்த புத்தகங்களை மெனக்கட்டிருந்து வாசிக்கிறது அந்த டைம் இல்லை, பொறுமை இல்லை என்பதை நீங்க பிரச்சனை. என்னையும் கேட்டால் ஒரு புத்தகத்தை வாசிப்பதற்கு ஒரு மாதத்துக்கு கூட எடுக்கலாம், ஏனென்றால் அதற்கான பொறுமை இல்லை. ஆனால் புத்தகங்களை எப்படியாவது வாசித்து முடியும். ஆனால் இந்த கஷ்டமான காலங்கள் எல்லாம், மனதுக்கு நெருக்கடிகள் வருகிற காலங்கள் எல்லாம் தொலைபேசிகள் எடுத்தால் இருக்கிற நெருக்கடி இன்னும் கூடும். வாட்ஸ்அப் ஒரு மாதிரி மெசேஜ் பண்ணுவான், ஃபேஸ்புக் வந்து பார்க்கக்கூடிய கொமெண்ட்ஸ்களாக இருக்கட்டும், அல்லது வந்து இந்த சமூக வலைத்தளங்களை வந்து நாங்கள் எந்த விடயத்தால் பாதிக்கப்பட்டுக்கிறோமோ அந்த விடயங்களை சமூக வலைத்தளங்களில் வரும்போதும் அது இன்னும் மனதுக்கு நெருக்காடலாக இருக்கும். எனவே இந்த மன அழுத்தங்கள், மனதிலே கொஞ்சம் தளர்வுகள், சோர்வுகள், கவலைகள் வரும்போதும் தொலைபேசியை தூர வைத்துவிட்டு மிக பிடித்த புத்தகம் ஒன்றை, அல்லது எங்களுக்கு மிக ஆழமாக நாங்கள் நேசிக்கிற ஒரு எழுத்தாளர், கவிஞருடைய புத்தகத்தை வாசிக்கும் போதும் அது மனதை ஆற்றுகைப்படுத்தும், இன்னும் எங்களுக்கு மன அழுத்தங்களையும் குறைத்து தரக்கூடியதாக இருக்கும். அதே போல கடினமான காலங்களிலே, கஷ்டமான காலங்களிலே தனிமையை நாங்கள் விரும்பும்போது, அல்லது நாங்கள் தனிமைக்குள் தள்ளப்படும் போது புத்தகங்களை போன்ற துணை எங்களுக்கு யாரும் இருக்க முடியாது. கஷ்டமான காலங்களிலே தான் பல அறிஞர்கள் உருவாகுவார்கள். தனிமையிலே இருக்கும் குறிப்பாக உருவாகியிருக்கக்கூடிய பல அறிஞர்கள் எங்கே இந்த வாசிப்பு பழக்கத்தை, புத்தக பழக்கத்தை ஆரம்பித்திருப்பார்கள் என்றால் சிறைச்சாலைகளிலே இருக்கும்போது தான் புத்தக பழக்கம் அவர்களோடு தொற்றிக் கொண்டிருக்கும். பல அரசியல் தலைவர்களை பாருங்கள், பல சமூக போராளிகளை பாருங்கள், புரட்சியாளர்களை பாருங்கள். அவர் ஒன்றும் சிறைகளுக்குள்ளே இருக்கும்போது புத்தகம் எழுதியிருப்பார், அல்லது சிறைச்சாலைகளுக்குள்ளே புத்தகம் வாசித்து அவர்கள் வாசிப்பு மனிதர்களாக, பூரணமடைந்த மனிதர்களாக மாறியிருப்பார்கள். அப்ப தனிமையிலே இருக்கும்போது புத்தகம் எங்களுக்கு துணை ஆகிறது. அந்த துணை எங்கள் வாழ்நாள் முழுக்க கொண்டு செல்கிறது. இன்றைக்கு சிறைக்கு சென்றாலே புத்தகம் எழுதணும் நிலைமைக்கு சிலர் வந்துவிட்டு, அரசியல் இருக்கக்கூடியவர்கள் புத்தகம் எழுதி சிறைக்கு சென்று வந்தால் தான் நாங்கள் அரசியல். அது இல்லை. ஒரு மனிதன் தனிமையில் இருக்கும்போது அவனுடைய கொள்கைகள் பக்கம், அல்லது சித்தாந்தம் பற்றி, அல்லது அவனுடைய பக்கம் எது அவனை இருக்கிறதோ, எந்த புத்தகம் இருக்கிறதோ அதன்படி அவன் செல்லக்கூடியவனாக இருக்கும். எனவே வாசிப்பு பழக்கம் உள்ளவர்களுடைய வீடுகளுக்கு சென்றால், அல்லது வாசிப்பின் மீது அல்லது புத்தகத்தின் மீது காதல் கொண்டவர்களுடைய வீடுகளுக்கு சென்று அவர்களுடைய புத்தக அலுமாரிகளை பார்த்தீர்கள், அங்கே இருக்கக்கூடிய புத்தகங்களுடைய தலைப்புகள், புத்தகங்களுடைய வகைகளை வைத்து அவர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் என்பதை அறிந்து கொள்ளக்கூடியது. சிலருக்கு காதல் புத்தகங்கள், கவிதைகள், கதைகள் பிடித்திருக்கும், காதல் சார்ந்தது, அன்பு சார்ந்தது, உறவுகள் சார்ந்தது, அவர்களெல்லாம் அந்த வழியிலே செல்லக்கூடிய. சிலருக்கும் புரட்சி, விடுதலை, தேசியம் எப்படியான புத்தகங்களை வாங்கி கொடுப்பார்கள். அவர்களுக்கு அந்த இப்படி பல்வேறு விடயங்கள் இருக்கு. சில பேர் பொருளாதார ரீதியான புத்தகங்கள், சில பேர் இயற்கையை நேசிக்கக்கூடியவர்கள், சில பேர் விலங்கு, சில பேர் வேளாண்மை என்றும் ஒவ்வொரு விடயங்களிலும் ஒரு புத்தகங்களை வாங்கி சேகரித்துக் கொள்வார். அது எந்த மொழியாக இருந்தாலும் பரவாயில்லை. புத்தக வாசிப்பு என்பது மனிதனை பூரணமாக்கக்கூடியது. இன்றைக்கு நம்ப முடியாத சமூகம் வாழக்கூடிய இந்த சூழலிலே எங்களையும் நம்பி, நான் உன்னோடு இருக்கிறேன், என்னை நம்பி என்னை ஆதாரமாக கொண்டு செல்லென்று ஆதாரமாக எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒன்றாக இந்த புத்தகம் இருக்கும். புத்தக வாசிப்பு பழக்கம் இருக்கும். இன்றைக்கு பிள்ளைகளுக்கு அதை பழக்கப்படுத்துங்கள். பிறந்த நாளோ என்ன நாளோ ஒரு அழகான புத்தகம், அவர்களை கவரக்கூடிய நல்ல விடயங்கள் கூறக்கூடிய புத்தகங்களை பரிசாக கொடுங்கள். அதன் பக்கம் அவர்கள் சென்றாலே இந்த போதையின் பக்கம், தேவையில்லாத பிரச்சனைகள் பக்கம் செல்வதெல்லாம் குறைத்து கொண்டு புத்தகத்துக்குள் தங்களை மூழ்கிக் கொள்வார்கள் என்பதை தான் இந்த உலக புத்தக தினத்திலே கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக ஒரு புத்தகத்தினை தலை குனிந்து படிக்கும் பொழுதுதான் நாங்கள் தலை நிமிர்ந்து வாழ முடியும் என்று குறிப்பிடுவார்கள். உண்மையிலே ஒரு புத்தகம் என்பது ஒரு மனிதனை, இந்த வாசிப்பு பழக்கம் என்பது ஒரு மனிதனை முழு மனிதனாக மாற்றுகிறது. ஏனென்று சொன்னால் அது கலையாக இருக்கலாம், அறிவியலாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், அல்லது என் சமையலாக இருக்கலாம் என்று அத்தனை விடயங்கள் பற்றி பேசுவதாக பல்வேறு புத்தகங்கள் இருக்கிறது. நாங்கள் சோதிடம் தொடங்கி நாங்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய வளர்ந்திருக்கக்கூடிய விஞ்ஞானம் வரை இன்றைக்கு புத்தகங்கள் தங்களிடையே பல்வேறு கருத்துக்களை கொண்டிருக்கின்றன. நாங்கள் ஆனால் அவற்றையெல்லாம் வாசிக்கிறோமா என்று கேட்டால், அவற்றையெல்லாம் தேடுகிறோமா, அல்லது இன்றைக்கு புத்தக வாசிப்பு என்பது அனைவரிடமும் இருக்கிறதா என்று கேள்வி கேட்டால், எல்லோரும் இன்றைக்கு இந்த கைபேசிக்குள் அல்லது தொலைபேசிகளுக்குள் மூழ்கடிக்கப்பட்டு விட்டோம், மூழ்கி விட்டோம் என்பதுதான் உண்மையான கருத்தாக இருப்பதாக காணப்படுகிறது. உண்மையிலேயே இந்த சர்வதேச நாளாக இருக்கக்கூடிய இன்றைய நாளானது உலக புத்தக தினமாகவும் பதிப்புரிமை மீறல்களுக்கான தினமாகவும் கருதப்பட்டு வருகின்றது. இது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் 23 சர்வதேச அளவிலே இந்த நாள் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. இது யுனெஸ்கோவினால் 2001 பிரகடனப்படுத்தப்பட்ட நாளாகவும் கருதப்பட்டு வருவதனை காணக்கூடியதாக இருக்கிறது. முதலாக 1995 பாரிஸிலே தான் இந்த நாள் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன் பின்னர் 2001 யுனெஸ்கோவினால் சர்வதேச தினமாக அங்கீகரிக்கப்பட்டதன் பின்னர் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு உலக புத்தக அரங்கம் அல்லது நகரம் என்று சொல்லி ஒவ்வொரு நகரங்கள் தெரிவு செய்யப்பட்டு அந்த நகரங்களிலே இருக்கக்கூடிய புத்தகத்தினுடைய வளர்ச்சி, அந்த இடத்திலே வாசிப்பினுடைய வளர்ச்சியை அதிகரிப்பதாக இந்த யுனெஸ்கோ ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு தொனிப்பொருளின் கீழே இந்த வருட தினத்தினை அனுஷ்டித்து வருகிறது. அந்த விதத்திலே இந்த வருடத்திற்கான தினமாக இருக்கக்கூடிய இந்த புத்தக தினத்தினுடைய தொனிப்பொருள் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால்,
கோலின் அதாவது முழுமையாக ஈடுபடுங்கள். ஒவ்வொரு புத்தகத்திலேயும் இருக்கக்கூடிய விடயங்களை வெறுமனே காகிதங்களாக வாசித்து விட்டு செல்லாமல் அத்தனையையும் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். ஒரு மொழியை வளப்படுத்துவதற்கு அல்லது உங்களினுடைய ஆளுமையை பெருக்கிக் கொள்வதற்கு அந்த விடயங்களை எவ்வாறு பயன்படுத்தப்பட போகிறீர்கள் என்பதை முழுமையாக உங்களையும் ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். முழுமையாக அந்த புத்தகங்களில் ஈடுபடுங்கள் என்ற தொனிப்பொருளிலே தான் இந்த வருடத்திற்கான இந்த புத்தக தினமானது அனுஷ்டிக்கப்பட்டு வருவதனை காணக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலேயே ஒரு புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அந்த புத்தகத்தினை வாசி, ஜாசி, ஜோசி என்று குறிப்பிடுவார்கள். அதாவது ஒரு விடயத்தை நாங்கள் முதலிலே வாசிக்க வேண்டும், அதனை எனக்குள் ஜாசித்துக் கொள்ள வேண்டும், அந்த விடயம் எனக்கானதாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்து நான் செய்ய போகின்ற விடயங்களுக்கு அல்லது படைப்பாற்றலுக்கு, புத்தாக்க திறனுக்கு அதனை பயன்படுத்திக் கொள்வதற்கான சிந்தனை வழிவகுப்பிற்கான ஒரு வழிகாட்டியாக அந்த நூலினை, அறிவுரைகளை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். உண்மையிலேயே இன்றைக்கு இந்த வளர்ந்திருக்கக்கூடிய டிஜிட்டல் தொழில்நுட்பங்களினுடைய வளர்ச்சி என்பது ஒரு புத்தகத்தினை படைத்திருக்கக்கூடிய படைப்பாளிகளாக இருக்கலாம் அல்லது எழுத்தாளர்களுக்கு பெரும் சவாலாக மாறி இருக்கக்கூடிய இந்த நிலைமையிலே தான், ஏனென்று சொன்னால் பல வருட ஒரு எழுத்தாளரின் உழைப்பு ஒரு நிமிட PDF வடிவிலே திருடப்பட்டு கொண்டிருப்பதனால் தான் இந்த தினமானது பதிப்புரிமை மீறல்களுக்கான தினமாகவும் அனுஷ்டிக்கப்பட்டு வருவதனை காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஒரு வாசிப்பு என்பது ஒரு மனிதனை முழுமையாக அவனுடைய ஆளுமை விருத்தியிலே, அவனுடைய வாழ்க்கையிலே தன்னை சிறப்பாக வழிப்படுத்திக் கொள்வதற்கு உதவியாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலேயே ஒரு கிராமத்திலே அல்லது ஒரு நகரத்திலே ஒரு நூலகம் திறக்கப்படும் போது பல்வேறு சிறைச்சாலைகள் மூடப்படும் என குறிப்பிடுவார்கள். ஏனென்று சொன்னால் ஒரு வாசிப்பு என்பது மனிதனை நல் வழிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களிடமாக இருக்கலாம் அல்லது சிறுவர்களிடமாக இருக்கலாம், எங்களினுடைய தலைமுறைகளாக இருக்கக்கூடிய அனைத்து இளவல்களிடமும் இந்த வாசிப்பு பழக்கம் என்பது குன்றிவிடக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய நூலக இராக்கைகளிலே பல்வேறு புத்தகங்கள் யாரினுடைய ஸ்பரிசமும் இன்றி தவித்து கிடக்கக்கூடிய நிலைமையை காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே முடிந்தவரை நாங்கள் இந்த வருடத்தினுடைய இந்த புத்தக தினத்திலே எடுத்துக்கொள்ளக்கூடிய விசேட திட்டமாக இருக்கக்கூடிய விடயமாக என்ன அல்லது முன்வழிவாக இருக்கக்கூடிய விடயம் என்னவாக இருக்க போகிறது என்றால், முடிந்தவரை ஒரு மாதத்தில் ஒரு புத்தகத்தினையாவது வாசிக்க கற்றுக்கொள்வோம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இந்த புத்தகங்களை வாசிக்க கற்றுக்கொள்ளும் போது மொழி விருத்தி என்பது அதிகமாக ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. எங்களுக்கு சொற்களஞ்சியங்களினுடைய தெரிவு, உள்ளடக்கம் என்பது அதிகமாக கூடியதாக இருக்கிறது. எனவே நாங்கள் ஒரு இடத்திலே ஒரு விடயத்தை கதைக்க போகிறோம் என்று சொன்னால், ஹரி முதலே குறிப்பிட்டிருந்தது போல அதை தர்க்க ரீதியாக கதைக்க போகிறோமா அல்லது சிந்தனையாக வெளிப்பாடாக கதைக்க போகிறோமா, அந்த விடயங்களுக்கு உள்ளடங்கல்களை சரியான விதத்திலே கொடுக்க போகிறோமா என்பதற்கெல்லாம் இந்த வாசிப்பு தான் கட்டாயமாக உறுதுணையாக இருக்கும். வாசிப்பு என்பதுடன் புத்தகங்கள் என்பதை தாண்டி இன்றைக்கு பத்திரிகைகளை வாசிப்பது கூட எங்களிடையே மருவி போகக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே இந்த வாசனையை தூண்டக்கூடிய விடயங்களை உங்களுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடுங்கள். ஏனென்று சொன்னால் வரக்கூடிய அடுத்த தலைமுறையாவது வாசிப்பு பழக்கத்தினை கை கொண்டு அறிவார்ந்த ஒரு நல்ல தலைமுறையாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய வணக்கம் தமிழொலியினுடைய கோரிக்கையாக உங்களிடம் நாங்களும் விடுக்கக்கூடியதாக இருக்கும். இல்லையா ஹரி? நிச்சயமாக. எனவே இந்த புத்தக வாசிப்பின் மீது எங்களுடைய பிள்ளைகளுடைய ஆர்வத்தை அதிகரிக்க வேண்டிய தேவை இருக்கு. அதே போல இந்த நூல் நிலையங்களுக்கும் பிள்ளைகளை அழைத்து செல்ல பழக்கப்படுத்துங்கள். குறிப்பாக இன்றைக்கு நூல் நிலையங்கள், குறிப்பாக எங்களுடைய யாழ் நூலகம் கூட இன்றைக்கும் இந்த யாழ் நூலகத்தினுடைய முன்றலுக்கு செல்லக்கூடிய பிள்ளைகள் அல்லது இளம் சந்ததியை கேட்டால் பலரும் இந்த போட்டோ ஷூட் நடத்துவதற்கு அல்லது அங்கு புகைப்படம், இந்த டிக்டாக் காணொலிகள் எடுப்பதற்காக மாத்திரம்தான் அதை பயன்படுத்திக் கொள்கிறார். அதனுடைய வரலாறு என்பது பாரிய அளவில் இருக்கு. அதே போல பாடசாலைகளிலும் ஆசிரியர் அதிபர்கள் இந்த பிள்ளைகளுக்கும் பாடசாலை நூலகங்களை வினைத்திறனாக பயன்படுத்துவதற்கு முயற்சிகள், அவர்களை ஊக்கப்படுத்துங்கள். ஏதாவது ஒரு போட்டிகளை வைத்தும் நூல் நிலையத்தில் அவர்கள் செலவிடக்கூடிய நேரத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். ஏனென்றால் என்னுடைய காலங்களெல்லாம் இந்த ப்ரீ பாடம், இந்த பாடம் எதுவும் இல்லாமல் ஆசிரியர் வராமல் ஒரு பாடம் இருக்கிறது என்றால் அந்த நேரத்தில் எங்களுக்கு உடனே எங்கள் பக்கத்து வகுப்பு டீச்சர் என்ன செய்வாங்க, நூல் நிலையத்தை கலைச்சி விட்டுருவோம். அங்கே போயிருந்து எதையாவது படியண்டும். அங்கே போனால் நாங்கள் கதை கேளாது. அங்கே இருக்கக்கூடிய லைப்ரரி மிஸ் ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சிருக்கணும், அதை படிக்கணும் அல்லது பேப்பர் படிக்கணும்னு சொல்லுவோம். அப்போ அந்த 40 நிமிடம் அல்லது 1 மணித்தியாளருக்கு நேரத்தில் ஏதாவது ஒன்று படிப்போம். அப்போ ஒன்று எங்களுக்கு ஈடுபாடு, ஆர்வம் வந்துட்டா தொடர்ச்சியாக நூல் நிலையத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்கி கொள்வோம். அதே போல் இந்த அந்த பாடசாலை காலங்கள் எல்லாம் ஒவ்வொரு கிழமையும் நூல் நிலையத்திலேருந்து ஒரு புத்தகத்தை எடுத்து செல்வோம். ஒரு கிழமை அதை நாங்கள் திருப்பி கொடுக்கணும், இல்லாட்டி அதுக்கு ஃபைன் அடிக்கணும். இந்த வருடத்தில் அதிகளவான புத்தகங்களை யார் பாவித்திருக்கிறார்கள், அதிகளவான நேரம் யார் நூல் நிலையத்தில் செலவிட்டிருக்கிறார்கள் என்பதை வைத்து வருட இறுதியிலே 3ஆம் தவணை பரீட்சையினுடைய இறுதியிலே எங்களுக்கு பரிசுகள் எல்லாம் தருவார்கள். அதிலே எங்களுக்கு ஒரு போட்டி இருந்தது. அதே போல
பிரதேச சபைகளில் இருக்கக்கூடிய நூல் நிலையங்களை வினைத்திறனாக பயன்படுத்துவது யார், அல்லது அப்படியே லோயல் களங்கள் அங்கே போயிருந்து படிச்சலாம் பல்வேறு விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. அதே போல சனசமூக நிலையங்கள் அன்றைக்கு அவங்க சனசமூக நிலையம் பாயசாலையில் கட்டை உருவாக்கக்கூடிய வாசிப்பு பகுதி அல்லது நூலகர் பகுதியெல்லாம் இன்னமும் இருக்கிறது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பாரிய புத்தகங்கள் எல்லாம் அழிவடைந்து செல்லும் நிலையில் யாரும் பாவனையிட்ட நிலையிலே இருக்கிறது. எனவே மீண்டும் பிள்ளைகளை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாசிப்பு பக்கம் கொண்டு செல்ல வேண்டியிருக்கு. நூல் நிலையங்களை அவர்களுக்கு பழக்கப்படுத்த என்றால் இப்படியே போனால் ஒரு காலத்தில் அவருக்கு நூல் நிலையம் என்றால் என்னவென்றே தெரியாமல் ஒரு புதிய விடயத்தை பார்ப்பது போல பார்க்கக்கூடிய சூழ்நிலை வரலாம். ஆனால் இன்னும் பல பேர் வீடுகளிலே நூல் நிலையங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த நூல் நிலையங்களுக்குள்ளே பிள்ளைகளை பழக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் அடுத்த சந்ததி ஒரு ஒழுக்கமான கட்டுக்கோப்பான சிந்தனை ஆற்றல் மிகுந்த அல்லது எது அரசியல், எது நடிப்பு, எது சினிமா என்று இந்த பகுத்தறிவு பிரித்து ஆயக்கூடிய தன்மைகள் எது எங்களுக்கு தேவை என்று எல்லாவற்றையுமே விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு அடுத்த சந்ததி, ஆரோக்கியமான சிந்தனை, சுயமாக சிந்தித்து சுயமான முடிவுகளையும் இனத்துக்காகவும் மக்களுக்காகவும் தமிழுக்காகவும் எதிர்காலத்துக்காகவும் எடுக்கக்கூடிய நல்ல சிந்தனை மிக்க சந்ததி உருவாக வேண்டும் என்றால் அதற்கு அவர்களை இந்த நூல்களின் மீது அல்லது வாசிப்பின் மீது அல்ல நல்ல பகுத்தறிவு மிக்க விடயங்களை ஆராயக்கூடிய விடயங்கள் மீது ஈடுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை எங்களுடைய மூத்தவர்கள் உணர்ந்து பிள்ளைகளை கொஞ்சமாவது நூல் வாசிப்பு பக்கம் ஈடுபடுத்துங்கள் என்பதை கூறிக்கொண்டு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் கரிகரன் மற்றும் திவ்யா விஜயபாஸ்கரன். நன்றி. Thank you.